கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 31 அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அன்பானவர்களே, ஏன் இந்த வார்த்தையை அவர் சங்கீதக்காரன் இங்கே பதிவிடுறார் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தில் எடுத்துடன் ஒரு நன்மை கிடைச்சிடாது, எடுத்துடன் ஒரு சமாதானம் கிடைச்சிடாது, எடுத்துடனே அவங்களுக்கு தேவையானதெல்லாம், ஏன் இன்னும் சொல்லப்போனால் உணவு கூட ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு கூட அவங்க கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் துன்மார்க்கமான காரியத்தை செய்ய மாட்டாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க, இன்னும் சொல்லப்போனால் இழிவான ஆதாயத்தை தேட மாட்டாங்க. இன்றைக்கி அநேகர்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இழிவான ஆதாயத்தை தேடுறது தான், பிறரோட பொருளை வஞ்சிக்கிறது. இந்த மாதிரியான செயல்கள் யாருக்கிட்ட இருக்காது? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டம் ஏற்படுறப்ப ஏண்டா நாம் இப்படி இருக்கிறோம், எதனால் இப்படி இருக்கிறோம், எதனால் ஆண்டவர் நமக்கு இப்படி செய்கிறாரு, நாம் அவரை நம்பித்தானே இருக்கிறோம், அவருக்காகத்தானே காத்திருக்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லோரும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி கேள்விக்குறியாகவே இருக்குது, நம்முடைய வாழ்க்கை மட்டும் இப்படி பிரச்சனைக்குரியதாகவே இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பி தவிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தரோட ஊழியக்காரர்கள் பாருங்கள், சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறத நம்ம சந்திக்க முடியும். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் காத்திருங்க, திடமனதாக இருங்க, கவலைப்படாதீங்க, எது வந்தாலும் சரி அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு சொல்லி நீங்கள் திடமனதாக இருங்க. பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துகிற கர்த்தர், இதை எல்லாத்தையும் செய்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார், நம்மை கைவிட்ட மாட்டார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? பலனோடு இருக்கணும், திடமனதாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றது அவர் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை வணங்குகிறதினாலே, ஆண்டவருக்காக காத்திருக்கிறதுனால, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால நாம் கெட்டு போயிட மாட்டோம், நிச்சயமாகவே நம்ம ஜெயம் பெறுவோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைபிளை எடுத்து படித்து முடித்த உடனே தன்னோட வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க, தான் சொன்ன வார்த்தை உடனே நிறைவேறணும்னு நினைப்பாங்க. பைபிள் படித்து ஊழியம் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஒரு பெரிய மேடையில் பிரசங்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு பெரிய சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே அதாவது புதுசாக வரக்கூடியவர்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஆசை தான். ஆனால் கொஞ்சம் நாளாக ஆக ஆக என்னாகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஆசை என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, நாம் கொஞ்சம் காத்திருக்கணும், நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இது போதாது, வேத அறிவு நமக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, இன்னும் அதிகமாக நம்ம வேதத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் கர்த்தரோட சுவிசேஷத்தை அறிவிக்க போகணும் அப்படிங்கிற அந்த பொறுமை நமக்குள்ளே வந்துடும். இப்போ ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர்றப்ப நம்மளை என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக மென்மையாக வழி நடத்துவார். அவசர அவசரமாக நாம் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். வேதத்தில் கூட பவுலடிகளார் தெசலோனிக்கேயர் எழுதுகிறப்ப ரொம்ப அவசரமாக எழுதியிருப்பார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே எழுதுகிறப்போ இதோ வந்துட்டார், இப்போ வந்துடுவார், இயேசு கிறிஸ்து நாளைக்கு வந்துடுவார், நாளானைக்கு வந்துடுவாருங்கிற மாதிரி அவருடைய அவசரம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவர் ஒரு நிதானத்தோடு இருப்பார். அந்த நிதானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை முதல் கொண்டு தெரிஞ்சு எழுதுவார். அது மட்டும் இல்லை, ஆதாம் ஏவாள் காலத்தில் என்ன நடந்துச்சோ அதையும் எழுதியிருப்பார். அப்போ இத்தனை விதமான விஷன்களை, தரிசனங்களை கர்த்தர் பவுலுக்கு காண்பித்து, பவுலடிகளார் வேதத்தின் அதிகப்படியான பகுதிகளில் அவருடைய நிறுவங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் காத்திருந்தது. அவர் அவசரப்பட்டிருந்தாவோ, இல்லை அவர் சரி நம்ம என்ன உடனே நம்ம சொன்னதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாவோ இன்றைக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை இழந்திருப்பார். திட்டமனதாக இருந்தார். ஏன்னா அவர் கடவுளுக்காக காத்திருந்தவர். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்கன்றது உண்மைனா திடமனதாக இருங்க, கவலைப்படாதீங்க.
இன்னல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தை அவர் ஆராய்ந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதை செய்வார். ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோட சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் மனசு தளர்ந்துடாதீங்க, மனசு தளரவே தளராதீங்க, தைரியமாக இருங்க, திட மனசாருங்க. அதாவது சில பேர் நினைப்பான், நாம் அரசாங்க வேலை கிடைச்சா தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும்னு. அப்படி இல்லை. அன்றாட கூலிக்காரன்னு உலகத்தில் பிழைப்பான். அரசாங்கத்தில் வேலை செய்கிறத விட அன்றாட கூலியில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறவங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா ஆண்டவர் கொடுக்குற ஒரு அற்புதமான வழி நடத்துதல். ஒன்று இல்லைன்னா 7 வழியை திறந்து விடுவர். அப்போ ஏதாவது ஒன்றிலே நீங்கள் நஷ்டப்பட்டோ, ஏதாவது ஒன்றிலே நீங்கள் தவறியோ, ஏதாவது ஒன்றை நீங்கள் இழந்தோ இருப்பீர்களானால் சரி நம்ம வாழ்க்கை போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. திட மனசாருங்க. கடவுள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றபடியான காரியத்தை அவர் நிச்சயமாக செய்வார். தின மனசாருங்க, மனசை தளர விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. இருப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நீர் எங்களை உம்முடைய ஊழியக்காரனாக பயன்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நாங்கள் மனசு தளர விடாமல் திடமனதாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்தில் கடவுளோட பிள்ளைகள் என்கிற அந்த மிக உயர்ந்த ஒரு பதவியோடு கூட நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுவோம். எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.